ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூலை 11, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. ஏற்கனவே வான்மதி அந்த வசியம் இருந்த பால்ல கலந்து வச்சிடுறா. அது தெரியாம வெண்ணிலா அந்த பாலை வருணுக்கு கொண்டு வந்து கொடுக்குறா. வருணும் குடிச்சிடுறான். வருண் குடிக்கிறதெல்லாம் வெளில இருந்து வான்மதி பார்க்கறா. பார்த்துட்டு நம்ம நினைச்சபடி எல்லாமே நடந்துருச்சு. இனிமேல் இந்த இடத்துல நிற்கக்கூடாது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறா. வருண் அந்த பாலை குடிச்சிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான். அப்போ வருண் வந்து வெண்ணிலா கிட்ட நெருக்கமா வந்து, உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கும் வெண்ணிலா, நீ ரொம்ப அழகா இருக்க, இனிமேலு நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வெண்ணிலாட்ட பேசிட்டு இருக்கான். வெண்ணிலாக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா திடீர்னு வந்து இவன் இப்படி பேசுறானேன்ட்டு. நீங்க போய் படுங்க வருண் அப்படின்னு சொல்றா. அவன் நம்ம 2 பேரும் புருஷ மாட்டி தானே, இதுல என்ன இருக்கு நம்ம 2 பேருக்குள்ள, வான்னு சொல்லி வெண்ணிலாவை கூப்பிடுறான். வெண்ணிலா என்ன சொல்றதுனே தெரியல, இவன் என்ன டிஃப்ரெண்டா நடந்துக்கிறானேன்னு நினைச்சு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. வருண் நீங்க போய் படுங்க, எதுவா இருந்தாலும் காலைல பேசிக்கிறான், போய் படுங்க வருண் சொல்லவும் வருண் கேட்காமே நின்றுட்டு இருக்கான். நமக்குள்ள நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா, போங்க படுங்க, நீங்க இதெல்லாம் காலைல யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க, நீங்க நீங்களாவே இல்ல, போய் படுங்க அப்படின்னு சொல்றா. அவன் கேட்காம நின்றுட்டு இருக்கான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு பெட்டு மேல விழுந்துடுறான். இவளுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. வருண் என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு வரும்னு கத்திட்டு உடனே அண்ணாமலை வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு வரா. இவன் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறான். அப்ப வந்து என்னாச்சு வருணுக்குன்னு கேட்கும் போது, என்ன தெரியல, திடீர்னு நல்லா பேசிட்டு இருந்தவரு திடீர்னு மயக்கம் போட்டாருன்னு சொல்றா. அப்போ லீலாவதி அண்ணாமலைலாம் வருத்தமா நின்றுட்டு இருக்காங்க. லீலாவதி சொல்றாங்க, என் பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, நல்லா இருந்தவனுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வெங்கடேசனும் அழுகுறாரு. நல்லா இருந்தான் வருண், ஏன் அவனுக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லி அழுகும்போது சுந்தரராஜன் ஆறுதல் படுத்துறாரு. அடுத்தது டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. டாக்டர் வந்து பாக்குறாரு. இவருக்கு என்ன கொடுத்தீங்க, ஏதோ வேற ஏதோ கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் அவருக்கு இப்படி ஆயிருக்கு, அவர் ஏற்கனவே உடம்பு சரியாதவர், மெடிசன் எடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு புதுசா ஏதாச்சும் கொடுத்தீங்களான்னு கேக்குறாங்க டாக்டர். வெண்ணிலா நாங்க எப்பயும் கொடுக்குற சாப்பாடு தான் கொடுத்தோம், புதுசா எதுவுமே தரலையேன்னு வெண்ணிலா சொல்றா. டாக்டர் சொல்றாரு, அவர் மெடிசன் சாப்பிட்டு இருக்காரு, அவருக்கு ஏதோ கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் அவருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லாம் என்னாச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா அப்படின்னு பதறாங்க. ஆமா, இவருக்கு இப்போ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு, நான் ஒரு மெடிசன் எழுதி தரேன், அதை கொடுங்கன்னு சொல்றாரு டாக்டர். அப்போ அண்ணாமலை கேக்குறாங்க, டாக்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பார்க்கலாமா வருண அப்படின்னு பயந்துட்டு கேக்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்றாரு, வேணாம், நான் எழுதி கொடுக்குற ஒரு மெடிசனை அவர் கொடுங்க, அவருக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் எழுதி கொடுத்துட்டு போறாரு. கௌதம் அந்த மெடிசனை வாங்க போறான். அப்போ அண்ணாமலை கேக்குறாங்க வெண்ணிலா கிட்ட, ஏதாச்சும் புதுசா கொடுத்தியா வெண்ணிலா, என்ன கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது, நான் பால் தான் கொடுத்தேன், வேற எதுவும் கொடுக்கலன்னு சொல்றா. உடனே அப்போ பவித்ரா கேக்குறா, பால் ஏதாச்சும் கலந்து கொடுத்தியா அப்படின்னு பவித்ரா கேக்குறா. அதுக்கு வெண்ணிலா சொல்றா, அதெல்லாம் இல்ல, நான் எதுவும் கலந்து கொடுக்கல அப்படின்னு சொல்றா. உடனே யோசிச்சு பாக்குறா, இவ பால் கிளாஸ்ல ஊத்தும் போது பவித்ரா பாத்திருக்கா. அத யோசிச்சு பார்த்துட்டு கிச்சனுக்கு போறா. அப்போ அந்த பாக்கெட்ல ஒரு பவுடர் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வரா. எடுத்துட்டு வந்து, இந்த பவுடரை நீ தானே கலந்து கொடுத்த வருணுக்கு, அதனாலதான் வருணுக்கு இப்படி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே எல்லாரும் திட்டுறாங்க. வருண் அப்பதான் கண்ணு முழிச்சு பாக்குறான். வெண்ணிலா, கொஞ்ச நேரத்துல எங்களை எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்களே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்றா. அண்ணாமலையும் அவனுக்கு கண்ணு முழிச்ச வச்சு சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா சொல்றா, நான் பால் தான் கொடுத்தேன், அதுல எதுவும் கலந்து கொடுக்கலன்னு சொல்றா. அப்போ வான்மதி மனசுல வச்சுட்டு இருக்கா, இவங்களுக்கு தெரிஞ்சா நாம காலி, நம்ம இப்போ என்ன பண்றதுன்னு பயந்து நின்றுட்டு இருக்கா. அப்போ வெண்ணிலாவை பிடிச்சி லீலாவை திட்டுறாங்க. ஏற்கனவே மருந்த ஹாஸ்பிட்டல்ல மாத்தி கொடுத்து அவனுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா ஆயிடுச்சு, இப்போ திரும்பவும் இது மாதிரி பண்ணிருக்கியே அவனை. பவித்ரா அந்த பாக்கெட்டை காமிக்கிறாங்கல்ல, அந்த பாக்கெட்டை வாங்கினதும் வெண்ணிலாவுக்கு புரிஞ்சிருச்சு. இதை தானே ஃபர்ஸ்ட் வான்மதி கையில கொடுத்து இந்த வசியப்பொடியை கலக்கி வருணுக்கு கொடுன்னு சொன்னா. அப்போ அந்த வசியப்பொடிய அவதான் கலக்கிருப்பான்னு வான்மதிய பாக்குறா வெண்ணிலா. வெண்ணிலா தயவு செஞ்சு மாட்டி விட்டுறாதன்னு கெஞ்சுறா கண்ணாலேயே. இவளும் நான் தான் கலந்தேன் அப்படின்னு ஒத்துக்கிறா வெண்ணிலா. இது என்ன பொடி, உண்மையை சொல்லு அப்படின்னு லீலாவதி திட்டுறாங்க. இது வந்து சித்த மருத்துவ பொடின்னு சொல்றா வெண்ணிலா. சொல்லவும் அப்போ லீலாவதி சொல்றாங்க, நீ கண்டதையும் கொடுத்து என் பையனை ஒரு வழி பண்ணிடுவ போல இருக்கே, நீ எல்லாம் தெரிஞ்சவ, நல்ல பொண்ணுன்னு நினைச்சு நாங்க உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம், நீயே இப்படி இருக்கியே, இதுக்கு ஒரு முடிவு பண்ணியே ஆகணும் அண்ணாமலை அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாங்க கோவமா,
முடிவு பண்ணியே ஆகணும் இன்னைக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட வராங்க. வெண்ணிலா கிட்ட வந்து பலார்னு ஒரு அறை விடுறாங்க வான்மதியை பார்த்து. வான்மதி என்ன அத்தை எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, உண்மையை சொல்லு, நீ தானே இந்த பொடிய வருணுக்கு பால்ல கலந்த அப்படின்னு கேட்கவும் வெண்ணிலா சொல்றா, நான் தான் கலந்தேன்னு. உங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லினா உன்னையும் பலார்னு அற விடுவேன். அண்ணாமலை வெண்ணிலாவையும் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வான்மதி நான் தான் கலந்தேன்னு உண்மையை ஒத்துக்கிறா. உடனே அண்ணாமலை யோசிச்சு பாக்குறாங்க, ஏற்கனவே ஒரு கொரியர் வருது, அதை வீட்டுல வேலை பாக்குறவங்க தான் வாங்குறாங்க. அது வாங்கும் போது அதுல ஊரு பேர் எதுவுமே எழுதல, அட்ரஸ் எல்லாம் எழுதாம வருது. இது என்னது பேர் எழுதலையேன்னு அவங்க பாத்துட்டு இருக்காங்க வேலை பாக்குறவங்க. அப்போ வான்மதி அவங்கள்ட்ட இருந்து திட்டிட்டு, இது எனக்கு வந்த பார்சல் நீ எதுக்கு வாங்கின அப்படின்னு கேட்கும் போது, இது ஏதோ பொடி மாதிரி இருக்குமா, பவுடர் மாதிரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது எனக்கு வந்தது, நீ வாங்க தேவையில்ல, நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வான்மதி வாங்கிட்டு போறா. அதெல்லாம் மேல நின்றுகிட்டு அண்ணாமலை பாக்குறாங்க. இத கேட்கவும் லீலாவதி ரொம்ப கடுப்பாகி, நீதான் இந்த வேலையை பாத்தியா, நாங்க கேட்கும் போது வாயை முடிக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி அமைதியா நின்றுட்டு இருந்த, நீதான் எல்லா வேலையும் பாக்குறியா, எதுக்கு இப்படி பண்ண சொல்லு அப்படின்னு லீலாவதி கேக்குறாங்க. அதுக்கு வான்மதி சொல்றா, என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு. உடனே வான்மதி சொல்றா, உன் தங்கச்சி நல்லா இருக்கணுன்றதுக்காக என் பையனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது, இனிமேலு நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு கத்துறாங்க லீலாவதி. அந்த நேரம் பார்த்து கௌதம் மெடிசன் வாங்கிட்டு வரான். வந்து அம்மா நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொல்றான். கௌதம் சொன்ன உடனே அண்ணாமலைக்கு ஷாக் ஆகுது, என்னடா இவன் இப்படி பேசுறானேன்ட்டு. உடனே கௌதம் சொல்றான், என்கிட்ட சொல்லிட்டு தான் வான்மதி பண்ணாங்க, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாளா இவங்க தனித்தனியா தான் இருக்காங்க, அதனால அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சுதான். கௌதம் அப்படி சொல்லவும் வான்மதி முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. அதுக்கு லீலாவளி சொல்றாங்க, ஏன் இப்படி பண்ண, அதுக்காக இப்படியா பண்றது, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்னு திட்டுறாங்க பவித்ராவும் லீலாவதியும் சேர்ந்து. சரி வாங்க அப்படின்னு சொல்லி வான்மதியை கூப்பிட்டு போயிடுறான். ஏன்டா இப்படி பண்ணன்னு லீலாவதியும் திட்டுறாங்க. எங்கள்கிட்ட சொல்லாம இது மாதிரி வேலைலாம் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு அண்ணாமலை வான் பண்றாங்க வான்மதிய. அதுக்கப்புறம் கௌதம் வான்மதியை வாங்கன்னு சொல்லி வெளில கூட்டிட்டு போயிடுறான். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல நடக்குது